Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 8/7/2025. இந்த வீடியோ ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் என்டிஏலேருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. அது ஒவ்வொரு ஸ்டேட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கான மெயில் போட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம் நம்ம SAP Views யூடியூப் சேனலில். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில் இருந்து ஒரு அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டினுடைய நீட் ஸ்கோர் கார்டு அண்டு நீட் ரேங்க் லிஸ்ட்டை சாஃப்ட் காப்பியாக வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த வகையில் ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் யூஜி 2025 எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன, ரேங்க் என்ன அப்படின்ற பிடிஎஃப்பை ஆந்திர பிரதேஷ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 600க்கு மேலே எத்தனை பேர், 500க்கு மேலே எத்தனை பேர், 450க்கு மேலே எத்தனை பேர், அவங்களுக்கான ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே போல் தமிழ்நாட்டிலையும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் 600 above, 500 above, 450 above அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தகவல் கிடைச்ச உடனே நம்ம SAP Views யூடியூப் சேனலில் உடனுக்குடனே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் அப்டேட்ஸ், அதே போல் MBBS அண்ட் BDS அட்மிஷன் ரெலவெண்ட்டான அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஆந்திர பிரதேஷில் நீட் யூஜி 2025 மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத விட நீட் ரேங்க் லிஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போது இதில் என்ன தகவலெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டாக்டர் என்டிஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் ஆந்திர பிரதேஷ் விஜயவாடா நீட் யூஜி 2025 ரேங்க் வைஸ் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் கண்டக்டட் பை NTA நியூ டெல்லி. அதாவது NTA ரிசீவ் பண்ண அந்த சாஃப்ட் காப்பியினுடைய அடிப்படையில் இந்த PDF கொடுத்துருக்காங்க. இது ஆந்திராவில் எத்தனை மாணவர்கள் நீட்டில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, அவங்களுடைய டாப் ரேங்க் என்ன, 600 above என்ன அப்படிங்கிற எல்லாமே இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் அப்படிங்கிறது 660, அதாவது டாப் ஸ்கோர் 669. அந்த மாணவருடைய ஆல் இண்டியா ரேங்க்கு 19. ஓகேங்களா? சரி, இப்போது 600க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டா தான். ஓகேங்களா? இந்த PDFை வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணிட்டேன், எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். 600க்கு மேலே எத்தனை மாணவர்கள் ஆந்திராவில் அப்படின்னா 77 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? 600க்கு மேலே 77 ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் 500 to 599, 500 above அப் டு 599 வரைக்கும் எத்தனை பேர்னா 1735 பேர். ஓகேங்களா? ஸோ 450க்கு மேலே எத்தனை பேர், 450 to 499, 450 to 499 எத்தனை பேர் அப்படின்னா 3935 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே போல் 400 to 449, 400 to 449 எத்தனை பேர் அப்படின்னா 3873 பேர். மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். டாப் ஸ்கோர் ஆந்திராவில் 669, அவருடைய கரஸ்பாண்டிங் நீட் ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளோன்னா 19. 600க்கு மேலே ஆந்திராவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 77 பேர் இருக்காங்க. 500 to 599 எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1735 பேர் இருக்காங்க. 450 to 499 எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3935 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 400 to 449 எவ்வளவு அப்படின்னா
3873. சரி, இப்போ இந்த ரேஞ்சில் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது 600 அண்ட் எபோவ் அப்படின்னா 77 பேர் சொன்னேன். ஸோ சீரியல் நம்பர் 77க்கு வந்தீங்கன்னா 600 அண்ட் எபோவ். ஓகேங்களா, இந்த இடத்துல 77 பேர் சொல்லியிருந்தேன், 600 அண்ட் எபோவ். ஓகேங்களா, அப்போது அப் டு 669 வரைக்கும் இது கவர் ஆகுது. அப்போது அந்த மாணவருடைய ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு அப்படின்னா 1400. 600 to 699 சரி 669 அப்படின்னா அது வந்து 1400ங்கிற ஆல் இண்டியா ரேங்க்லேருந்து ஆல் இண்டியா ரேங்க் 19 வரைக்கும் இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். ஓகேங்களா, சரி 500 ப்ளஸ் எவ்வளவு அப்படின்னா அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது 500 to எது வரைக்கும் 599 வரைக்கும் எத்தனை பேர் 1735 மாணவர்கள் ஆந்திராவில் இந்த ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. அப்போ சீரியல் நம்பர் 1735 1735 அந்த மாணவருடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1735 இப்போ தான் 1000ல் இருக்கிறோம். 1100 1200 1300 1400 1500 1600 1735. எஸ், 1735 இங்கே இருக்குது. 450 வரைக்குமா? ஆமாம். இப்போ வந்து 500 அண்ட் எபோவ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது 1773 வரைக்கும் இருக்குது. 1773 ஒரே நிமிஷம். 1700 500 அண்ட் எபோவ் 500 அண்ட் எபோவ் வந்து 1813 1813. இதுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் எல்லாமே 500 to 599 வரைக்கும் இருக்காங்க. மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 1735. அப்போ 500 ஸ்கோர் எடுத்த மாணவருடைய ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவுனா 52,618 52,618 ஆல் இண்டியா ரேங்க். ஓகேங்களா, 500 மார்க் எடுத்த மதிப்பெண், அதாவது 500 நீட் ஸ்கோர் எடுத்த மாணவருடைய ஆல் இண்டியா ரேங்க்கு 52,618. இப்போது 450க்கு மேலே 499 வரைக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இந்த ஸ்கோர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 3935 3935 பேர் இந்த ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 450 to 499. 499ங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகுது 1814லேருந்து அப் டு எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 4749 வரைக்கும் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 4749 சீரியல் நம்பர் 4749க்கு வந்தீங்கன்னா இப்போ தான் 2000ல் இருக்கிறோம். இப்போ 4749 4000 100 200 300 4000 400 4500 4600 4749 4749 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் எவ்வளோன்னா 450க்கு மேலே நீட் ஸ்கோர் எடுத்த ஆந்திரா மாணவர்கள். ஓகேங்களா, அப்போது 450 நீட் ஸ்கோர் எடுத்த மாணவருடைய ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு 1,22,699 1,22,692. இது வந்து இவருடைய ஆல் இண்டியா ரேங்க். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இதில் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் வைஸாக பார்க்கும்போது இவங்களுடைய ஸ்டேட் ரேங்க் மட்டும்தான் தெரியுது. இந்த சீரியல் நம்பர் தான் ஸ்டேட் ரேங்க்குன்னு சொல்கிறோம். கம்யூனல் ரேங்க்கு ரிலீஸ் பண்ணணும். கம்யூனல் ரேங்க் ரிலீஸ் பண்ணால் தான் ஆந்திராக்கான கட் ஆஃப் என்னன்னு தெரியும். இது வந்து தமிழ்நாடுனுடைய இதே மாதிரி எலிஜிபிள் லிஸ்ட்டு யாரெல்லாம் நீட் பாஸ் பண்ணாங்களோ அதிலிருந்து டாப்பர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய
ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த டேட்டா கிடைச்ச உடனே நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் போடுற வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.